தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் உங்களை திருப்தியாக்குறதுக்கு, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிப்போம். உங்களை ஞாபகப்படுத்தி விடுறேன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 107:8 வசனத்தை வாசிக்கிறேன். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்ப பசுல ஆத்மாவே நன்மையினால நிரப்புகிற தெய்வமாக இருக்கிறாரு. பசினா என்ன? நம்ம சாப்பிடறதுக்கு நம்ம ஒரு வாஞ்சியாக, ஒரு தாகமாக இருக்கும். நல்ல ஒரு சாப்பாட்டை பார்த்த உடனே எப்படியாவது நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியாகன்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சரி, நீங்க எதை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை திருப்தியாக்குற தெய்வமாக இருக்கிறாரு. நன்மையினால உங்களை நிரப்புவாரு. எப்படி நிரப்புறாருங்கிறத நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் யோவான் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசு வேலைக்காரரை நோக்கி சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். பாருங்க, அங்கே ஒரு திருமண வீட்டுல இயேசுவானவர் போயிருக்காரு. அங்கே ஒரு பசி. என்ன பசி? திடீர்னு திராட்சை ரசம் இல்லாம போயிருச்சு. திரளான கூட்டம் இருக்கிறாங்க. ஆனா உடனே அங்கே ஆயத்தம் பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு பசி, ஒரு தாகம், என்ன பண்றதுன்னு தெரியல. இக்கட்டான நிலையில இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் அந்த காலியா இருந்த அந்த சாடியை பார்த்து தண்ணீர்னால அங்க நிரப்புங்கன்னு சொல்றாரு. அங்க நிரப்புன இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. ஏசாப்பா அந்த நிரப்புங்கன்னு அந்த சொன்ன வார்த்தைக்கு கீழ்படுத்தி நிரப்புனவர்களுக்கு திராட்சை ரசம் இங்க வந்துச்சுன்னு தெரியல. அங்கே எல்லாரையும் மகிழ்ச்சி ஆக்குறாரு. எல்லாருக்குள்ளே ஒரு சந்தோஷம். எப்படி வந்தது இந்த திராட்சை ரசம் சொல்லி அந்த தண்ணீரை நிரப்புனவர்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அருமையானவர்களை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளை, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க எதிர்பார்த்திருக்கிற, நீங்க எந்த விஷயத்துக்காக நீங்க பசிதாகமாக இருக்கிறீங்க, எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இந்த காரியம் நடந்துராதா, இது நிறைவேறாதா, இது எனக்கு வாய்க்காதான்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நிரப்புவாரு. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுக்கும் இல்லைங்கிற நிலையில இல்லாம பெருமையா இருக்கிற இடத்துல அந்த கற்சாடி காலியா இருந்தது போல அந்த இடத்துல தண்ணீரை நிரப்பி ஒரு அற்புதம் நடந்தது போல உங்க வாழ்க்கையில ஏசப்பா ஒரு அற்புதத்தை செய்வாரு. உங்களுக்கும் ஒரு அற்புதத்தினால உங்களை நிரப்புவாருங்கிறத சந்தேகம் இல்ல. நீங்க ஆண்டவரை இவர்களும் பசிதாகமா இருந்தவர்கள் ஆண்டவர் நிரப்புனாரு. பசியா இருந்தவர்கள் நன்மை செய்யறது போல நீங்களும் எதிர்பார்த்து எந்த விஷயத்துல நீங்க பசியா இருக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்க எதிர்பார்த்து இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வாரு. எல்லாரையும் மகிழ வச்சது போல உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் மகிழ்ச்சி ஆண்டவர் கட்டளிடுவாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கட்டளிடுறதுக்காக நான் ஜெபம் பண்றேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஏசாப்பா ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை கேட்ட, அந்த வசனத்தை கேட்டான் உங்களுடைய பிள்ளைல ஆண்டவரே, அப்பா யாரா இருந்தானே எல்லாரும் அந்த அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எந்தெந்த விஷயத்துக்காக ஆண்டவரை பசியாக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த காரியம் எனக்கு நடக்காதா, இதை நிறைவேறி விடாதான்னு சொல்லி ஆண்டவரை எதிர்பார்த்து இருக்கிற ஆண்டவரே அப்பா, அந்த காரியத்தை ஆண்டவரே நீங்க நடப்பீங்க அப்பா. ஆண்டவரே நன்மையினாலே நிரப்புங்க ஐயா. எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நன்மையினாலே நிரப்புங்க ஐயா. அந்த காலியா இருந்த அந்த கற்சாடி ஆண்டவர் அப்பா தண்ணீர் நாளை நிரப்பி அற்புதம் செய்தவர், நன்மையாக முடிய பண்ணவர் ஆண்டவரே அப்பா. எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையினாலே நிரப்பும், நன்மையினாலே நிரப்பும். எல்லாருக்கும் இந்த நாள் நன்மையாக ஆண்டவரை முடியட்டும் ஆண்டவரே அப்பா. நீர் உதவி செய்யும், வழி நடத்துங்க ஐயா. நாளை எந்தெந்த விஷயத்தை எதிர்பார்த்திருக்கிறார்களோ ஆண்டவரை பசுதாகமா இருக்கிறார்களோ எல்லாருக்கும் ஒரு அற்புதம் செய்யும். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.